Hey guys, welcome back to the day 7 of creating a business with ChatGPT in 50 days. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட். யூனிக் செல்லிங் பாயிண்ட்னா என்ன பவிசு அப்படின்னா, ஒரு ப்ராடக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மற்ற காம்படிட்டர்ஸோட ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஒன் ஸ்டெப் மேலே ஏறி நிற்கும். அதுதான் வந்துட்டு யூனிக் செல்லிங் பாயிண்ட். நம்ம ப்ராடக்டோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குங்க. ஒன்று வந்துட்டு 100% டீக்ரேடபிள் ப்ராடக்ட். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய யூனிக் செல்லிங் பாயிண்ட். செகண்டாக இருக்க போகுது, நம்ம ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா வி ஆர் த ஃபர்ஸ்ட் மூவர் ஆஃப் பேப்பர் பாட்டில்ஸ் இன் தமிழ்நாடு. அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் தேர்டு வந்துட்டு ரீயூசபிள். என் ஃப்ரெண்டு இது என்கிட்ட கேட்டார், என் பவிஸ் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை வந்துட்டு 4 to 5 டைம்ஸ் மேலே கூட அதை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். அண்ட் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாட்டிலை வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து தண்ணிக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஜூஸ் குடிக்க யூஸ் பண்ணுவாங்க, ஆர்ட் பண்ண கூட யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர் பாட்டிலில் அது பாசிபிளா அப்படின்னு கேட்டார். பேப்பர் பாட்டிலில் ரீயூசபிள் பாசிபிள். அதாவது 2 to 3 டைம்ஸ் நம்ம வந்து அந்த பேப்பர் பாட்டில்ஸை ரீயூஸ் பண்ணலாம். அண்டு நான் அதுக்கான யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் பேப்பர் வாட் வந்துட்டு 0 பிளாஸ்டிக் அந்த பியூர் வாட்டரில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். See you in the next video. Until then, bye.